எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்கள் வீட்டை தேடி நான் என்னுடைய பாடம் உங்களுக்கு அங்கே வரும். ஆன்லைன்லேயே பார்க்கலாம். இப்போ கடந்த ஆன்லைன் கிளாஸில் நிகழ்தகவு தேற்றங்களில் கூட்டல் விதி, கூட்டல் தேற்றம் பார்த்தோம். கூட்டல் தேற்றத்தில் இந்த கிளாஸில் ஒரு 2 ப்ராப்ளம் அதோட ஏற்கனவே பார்த்ததோட கூட ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்தல பெருக்கல் தேற்றம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கூட்டல் தேற்றத்தில் ஒரு ப்ராப்ளம் அதனுடைய நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு டைமில் நம்ம அந்த சாம்பிள் பாயிண்ட் 1 இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த காம்பினேஷன் அல்லது சேர்வுகள் என்ற மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அந்த காம்பினேஷன் அல்லது சேர்வுகள் என்ற மேத்தமெட்டிக்கல் அல்லது கணிதவியல் இந்த டெக்னிக் டூல்ஸ் கருவி நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த சாம்பிள் பாயிண்ட் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஒரு டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அப்போ அந்த காம்பினேஷன்ஸ் மாறும் இல்லையா? அந்த சாதகமான நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை மாறும் இல்லையா? அதுக்காக அந்த ஒரு உதாரணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக பெருக்கல் விதி நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது பாருங்க, இன்னைக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, ஒரு கூடையில் 4 கருப்பு பந்துகள், 6 சிவப்பு பந்துகள், 5 பச்சை பந்துகள் இருக்கு. அந்த கூடையில இருந்து நம்ம ஒரு டைம்ல 2 பந்து எடுக்கிறோம். அந்த எடுக்கக்கூடிய அந்த பந்து என்னவா இருக்குன்னு பார்க்கிறோம், சிவப்பு அல்லது பச்சை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்ப நம்ம அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், நிகழ்தகவு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர வேண்டியது அந்த நிகழ்தகவு கணிப்பதற்கான அந்த எளிய அந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? இது உடனடியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அதுதான் பேஸ். அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நிகழ்தகவுல பார்க்குறோம். என்ன அந்த ஃபார்முலா? சாதகமான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. இதுதான் அடிப்படை. நிகழ்தகவு அப்படின்னு சொன்னாலே அது எந்த கணக்காக இருந்தாலும் சரி, இது பேஸ். இந்த பேஸ் இல்லாமல் நம்ம எந்த கணக்கை முன்னோக்கி போக முடியாது. இப்போ நம்ம உடனடியாக சாதகமான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை பார்க்கணும். இப்போ சாதகமான நிகழ்ச்சிகள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இதில் அந்த பந்துகள் என்ன இருக்கு, சிவப்பு நிற பந்து அல்லது எடுக்கப்படக்கூடிய அந்த 2 பந்து சிவப்பு அல்லது பச்சையாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்ட்டு போகும். அப்போ அந்த முதலாவது சாதகமான நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்போம். இப்போ அந்த கூடையில் எத்தனை சிவப்பு பந்துகள் இருக்கு? 6 சிவப்பு பந்துகள் இருக்கு. அந்த 6 சிவப்பு பந்துகள்ல இருந்து 2 சிவப்பு பந்துகளை எத்தனை வழிகளில் எடுக்கலாம்? 6C2 வழிகளில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த கூடையில எத்தனை பச்சை பந்துகள் இருக்கு? 5 பச்சை பந்துகள் இருக்கு. இந்த 5 பச்சை பந்துகள்ல இருந்து 2 பச்சை பந்துகளை எத்தனை வழிகளில் எடுக்கலாம்? 5C2 வேஸ்ல எடுக்கலாம். மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 2த்துக்குமே சேம் தான். மொத்தம் அந்த கூடையில எத்தனை பந்து இருக்கு? இருக்கக்கூடிய பந்துகளுடைய எண்ணிக்கை 15 பந்துகள் இருக்கு. இல்லை 4 கருப்பு பந்து, 6 சிவப்பு பந்து, 4 + 6 10, 5 பச்சை பந்து இருக்கு. எல்லாம் சேர்த்து தான் 15. இந்த 15 பந்துகள்ல இருந்து 2 பந்துகளை எத்தனை வழிகளில் நம்ம எடுக்க முடியுமோ அதுதான் மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. இப்போ மொத்த நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது 15C2 அப்படிங்கிறது மொத்த நிகழ்ச்சிகளினுடைய எண்ணிக்கை. இப்போ இந்த 6C2 மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6C2 வேல்யூ NCR அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டு r ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏற்கனவே நம்ம கடந்த வகுப்புல பார்த்துருக்கோம்.
ஸோ அது அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மேலே வந்து n ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6 மைனஸ் வந்து 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 into 5 into 4 factorial. 6 into 5 into இந்த 4ல இருந்து 1 முடிய உள்ள எண்களுடைய அந்த பெருக்கு தொகை 4 factorial கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் சைடில் வந்து 6 minus 2 factorial, that is 4 factorial into r factorial பதில் 2 factorial, அது வந்து 2 into 1 கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இது பார்க்கும்போது மேலே ஒரு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ இருக்குது, கீழே ஒரு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ இருக்குது. அந்த ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து 6 into 5 இருக்குது, இங்கே வந்து கீழே 2 into 1. இப்போ 2க்கும் 3க்கும் வந்து கேன்சல் பண்ணி அதில் அந்த 5 into 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடுது. ஸோ இது வந்து என்னது, இந்த 6C2 வேல்யூ, அதாவது சிவப்பு பந்துகள் சாதகமான நிகழ்ச்சியினுடைய எண்ணிக்கை. அடுத்தல வந்து அந்த 5C2 வேல்யூ, அதாவது பச்சை பந்துகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து என்னது, கீழே பாருங்க, கீழே வந்து அந்த இது என்னது 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 minus 3 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல். அதை நம்ம வந்து சால்வ் பண்ணாச்சுன்னா வந்து என்னது 10 வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி மொத்த நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து 15C2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 15 ஃபேக்டோரியல் டிவைட் பை 15 minus 2 factorial into 2 factorial. So that is equal to 15 into 14 into 13 factorial. கீழே ஒரு 13 factorial, அது கேன்சல் ஆகி ஸோ அதனுடைய வேல்யூ வந்து என்னது 105. இப்போ வந்து 6C2 வேல்யூ வந்து 15, 5C2 வேல்யூ வந்து 10, 15C2 வேல்யூ வந்து 105 அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஸோ மொத்தம் உள்ளதுக்கு வந்து அந்த சாதகமான நிகழ்ச்சி டிவைட் பை மொத்த நிகழ்ச்சி 15 டிவைடட் பை 105 பிளஸ் 10 டிவைடட் பை 105, அது வந்து பச்சை பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ரெண்டே ஆட் பண்ணியாச்சுன்னா 25 டிவைடட் பை 105. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 21. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு டைமில் வந்து அந்த சாம்பிள் பாயிண்ட் வந்து 1க்கு அதிகமாக இருக்கும்போது இந்த NCR அல்லது காம்பினேஷன் ஃபார்முலா, அல்லது தமிழில் சொல்ல போனா சேர்வுகள் அப்படி அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கணிக்கலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கல, அதனால இந்த கிளாஸில் வந்து அதை சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்தல வந்து நிகழ்தகவினுடைய பெருக்கல் விதிக்கு வந்து போயிடலாம். இப்போ நிகழ்தகவினுடைய கூட்டல் விதி பார்க்கும்போது என்ன சொன்னோம், கூட்டல் விதி இரண்டு நிகழ்ச்சிகள் ஏ பி ஆகியவை இரண்டு என்ன வந்து நம்ம அங்க பார்த்தோம், ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்றால் அப்படின்னு பார்த்தோம். விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னாச்சுன்னா அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வர்றதுக்கு ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு மதிப்பு என்ன, அதுதான் வந்து கூட்டல் விதியில பார்த்தோம். இப்ப இந்த வகுப்புல வந்து பெருக்கல் விதி நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கிறோம். பெருக்கல் விதி அப்படின்னு என்னென்ன, ஏ மற்றும் பி ஆகியவை இரண்டு தனித்த நிகழ்ச்சிகள் எனில். இப்ப தனித்த நிகழ்ச்சிகள் அப்படின்னா நான் ஏற்கனவே கடந்த வகுப்புல உங்களுக்கு வந்து நான் அதை தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப தனித்த நிகழ்ச்சிகள் அப்படி என்றால் என்ன, ஒரு நிகழ்ச்சி நிகழ்வது மற்றொரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு மதிப்பால வந்து பாதிக்கப்படாமலும், இந்த நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு மதிப்பை வந்து பாதிக்காமல் இருந்தா அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை வந்து தனித்த நிகழ்ச்சிகள், சார்பற்ற நிகழ்ச்சிகள், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்ப இங்க வந்து ஏ பி இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸா இருந்துச்சுன்னா, டிபெண்டன்ட் ஈவெண்ட்டை பத்தி பார்க்கல, இங்க வந்து என்னது இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஒரே டைம்ல நிகழ்வதற்கான நிகழ்தகவு, அந்த இரண்டு நிகழ்ச்சிகளும்
ஒரே டைம்ல, அதான் ஏ அண்ட் பி. இப்ப கூட்டல் தேற்றத்துல அல்லது கூட்டல் விதியில ஏ ஆர் பி, ஏ அல்லது பி ஏதாவது ஒன்று. இங்கே வந்து நம்ம விரும்பக்கூடிய இரண்டு நிகழ்ச்சிகளும் நிகழறதுக்கு ஏ அண்ட் பி, ஏ மற்றும் பி. இப்ப இந்த தனித்தனி நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி, so that is equal to probability of A into probability of B. So அப்ப என்ன செய்யணும், இங்க வந்து probability of A and B வந்து என்னது, that is equal to probability of A into probability of B. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து probability of A கண்டுபிடிக்கணும். முதலாவது நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு மதிப்பு என்ன அதை தனியாக கண்டுபிடிச்சிடணும். அடுத்தல வந்து இரண்டாவது நிகழ்ச்சி, அந்த இரண்டாவது நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு மதிப்பு என்ன இதை தனியாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ரெண்டையும் வந்து பெருக்கணும், அங்க கூட்டணும் இங்க வந்து பெருக்கணும். இப்ப இதுக்கு வந்து ஒரு சிம்பிள், இது எளிமையான ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பகடையை 2 முறை உருட்டுறோம். ஒரு பகடை 2 முறை உருட்டப்படுகிறது. 2 முறையும் 6 என்ற எண் மேல் நோக்கி விடுவதற்கான நிகழ்தகவு யாது? நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பகடைனா இங்கே உங்களுக்கு நல்லா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த 6 பக்கம் இருக்கும், ஒரு பக்கத்துக்கு ஒரு நம்பர் அப்படின்னு வச்சு 6 எண்கள் இல்லையா, ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு எண் அப்படின்ட்டு அது வந்து இருக்கும். அந்த பகடை நம்ம வந்து என்ன செய்யறோம், 2 முறை உருட்டி விடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து இது பண்றோம், ரோல் பண்றோம், அப்புறம் திரும்பவும் அதை வந்து ரோல் பண்றோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரோல் பண்றோம் இல்லையா, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. செகண்ட் டைம் வந்து ரோல் பண்றோம் இல்லையா, இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்போ 2 தடவை உருட்டி விடுறதுக்கு பதிலாக வந்து 2 பகடைகளை வந்து ஒரே டைம்ல வந்து உருட்டி விட்டாலும் நம்ம வந்து என்னது, முதலாவது பகடையை வந்து ஏ என்று கொள்ளலாம், இரண்டாவது பகடை வந்து என்னது பி என்று கொள்ளலாம். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம 2 தடவை வந்து நம்ம அதை உருட்டி விடுறோம். இந்த 2 டைம்லையும் முதலாவது முறையும் வந்து என்னது 6 என்ற எண் மேல் நோக்கி வரணும், இரண்டாவது முறையும் வந்து என்னது 6 என்ற எண் மேல் நோக்கி வரணும். அந்த 2 ஒரே டைம்ல நமக்கு வந்து விரும்பக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு மதிப்பு என்ன? இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நிகழ்தகவுன்னு சொன்னாலும் நான் ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், அது உங்களுக்கு மைண்ட்ல வந்து அளவு பதியறதுக்காக சொல்றேன். நிகழ்தகவு அந்த ஃபார்முலா என்ன சொல்லுவோம், சாதகமான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. இப்போ இங்க வந்து சாதகமான நிகழ்ச்சி என்ன இருக்கு, ஒரு பகடையில வந்து எத்தனை 6 என்ற எண் எத்தனை தடவை இருக்கு, ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. இப்போ சாதகமான நிகழ்ச்சி என்பது 1. மொத்தம் அந்த சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் இல்லைன்னா எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ் சொல்றேன், எல்லாம் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அவற்றை மொத்தத்தை குறிக்கிறது, மொத்த நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லலாம். அங்க வந்து என்னது 6. அப்போ ப்ராபபிலிட்டியா முதல் தடவை நம்ம வந்து பகடையை உருட்டி விடும் போது 6 என்ற எண் மேல் நோக்கி வருவதற்கான நிகழ்தகவு மதிப்பு வந்து என்னது 1/6. 1 தான் வந்து சாதாரண நிகழ்ச்சி, 6 மொத்த நிகழ்ச்சி 1/6. ரெண்டாவது தடவை நம்ம உருட்டி விடுவோம், ரெண்டாவது தடவை வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வேல்யூ வந்து என்னது 1/6. So therefore probability of A and B, so that is equal to 1/6 into 1/6, that is equal to 1/36. 1/36 வந்து நம்ம டிவைட் பண்ணாச்சுன்னா என்ன ஆன்சர் வருது, 0.03 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த பெருக்கல் விதியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கூடையில் 7 வெள்ளை பந்துகள், 6 சிவப்பு பந்துகள் மற்றும் 5 கருப்பு பந்துகள் உள்ளன. ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக 2 பந்துகள் அந்த கூடையிலிருந்து எடுக்கப்படுகிறது. முதல் முறை எடுக்கக்கூடிய பந்து மீண்டும் அந்த கூடையில வந்து போடப்படுகிறது என்ற அடிப்படையில் வந்து அந்த 2 பந்துகளுமே வெள்ளை பந்துகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ வந்து கூடையில வந்து 7 வெள்ளை பந்து வச்சிருக்கோம், 6 சிவப்பு பந்து வச்சிருக்கோம், 5 கருப்பு பந்துகள் இருக்கு. இப்போ எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருது,
18 பந்து 7 6 13 5 18 பந்துகள் இருக்கு. மொத்த நிகழ்ச்சிகள் வந்து 18. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல எடுக்கிற பாலை வந்து நம்ம வந்து திரும்ப உள்ள போடுறோம் இல்லையா, அங்கதான் வந்து நம்ம வந்து இந்த ஈவெண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா ஆகுது. ஃபர்ஸ்ட்ல எடுத்து பால் வந்து திரும்ப போடலன்னா அது வந்து டிபெண்டா இருக்கும். ஏன்னு சொன்னாச்சுன்னா முதல் எடுக்கக்கூடிய பால் வந்து ஏதாவது எடுத்து நம்ம வந்து திரும்ப போடலான்னு சொன்னா இந்த கூடையில வந்து மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை ஒன்று குறைஞ்சிரும், நம்ம விரும்பக்கூடிய பாலினுடைய ஒரு இது வந்து குறைஞ்சிரும். அப்ப அடுத்ததுனுடைய அந்த நிகழ்தகவு மதிப்பு வந்து மாறிடும். மாறினாச்சுன்னா அது வந்து டிபெண்டன்ட் ஈவெண்டா வந்துடும். அது வந்து நம்ம பின்னால இந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி இதெல்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்க வந்து நம்ம வந்து முதல் தடவை எடுத்த பால் திரும்ப நம்ம போடுறோம். அப்போ அந்த மொத்தத்தில் வந்து எந்த மாறுதலும் இல்லை. இப்போ வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பால் வந்து வெள்ளைப்பந்தாக இருக்கணும்னு சொன்னா நிகழ்தகவுக்கு என்ன, அந்த கூடையில் எத்தனை வெள்ளைப்பந்து இருக்கோ அதுதான் வந்து சாதகமான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. மொத்த அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 18. ப்ராபர்ட்டி பியும் அதே தான் நம்ம வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இதை மாற்றி கூட சொல்லலாம், நல்ல தப்பில்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட்ல சேம் இதே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து 7 டிவைடட் பை 18. ஏன்னா அதே வெள்ளைப்பந்து தான் ரெண்டாவது தடவை நம்ம வரணும்னு விரும்புகிறோம். சப்போஸ் இதை வந்து நம்ம சிவப்பு பந்து இரண்டாவது முறை வரும்போது அது வந்து சிவப்பு பந்து அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம்னு சொன்னா வந்து இப்போ 6/18 ஆயிரும். இல்ல கருப்பு பந்துன்னு சொன்னா 5 டிவைடட் பை 18 ஆயிரும். இல்ல நம்ம இங்க வந்து என்ன சொல்லிக்கோம், சேம் பால் அது வந்து வரதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 18 வருது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி தட் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 18 into 7 divided by 18, so that is equal to 7 into 7 49, 18 into 18 324. இப்போ 49 வந்து 324 ஆல டிவைட் பண்ணாச்சுன்னா 0.15 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். இது வந்து மூன்றாவது எக்ஸாம்பிள். இதில் நம்ம வந்து அந்த காம்பினேஷன் வந்து மேத்தமெட்டிக்கல் டூலான காம்பினேஷன்ஸ் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன், ஒரு பையில வந்து 5 வெள்ளை பந்துகள் மற்றும் 8 சிவப்பு பந்துகள் உள்ளன. அடுத்தடுத்து 3 பந்துகள் அந்த பையிலிருந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படக்கூடிய பந்துகள் மீண்டும் அந்த பையில் போடப்படுகிறது. அந்த பையிலிருந்து எடுக்கப்படும் பந்துகள் முதல் முறை வெள்ளையாகவும் இரண்டாவது முறை சிவப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து என்ன எத்தனை பந்து இருக்கு, மொத்த பந்துகள் வந்து 13 இருக்கு. ஒரு டைம்ல எத்தனை எடுக்கிறோம், 3 பால் எடுக்கிறோம். அங்க 1 தான் சொன்னோம், இந்த சாம்பிள் பாயிண்ட் அங்க 1 இருந்துச்சு. இங்க சாம்பிள் பாயிண்ட் வந்து என்னது 3 இருக்கு. இப்போ ஒரு டைம்ல வந்து 3 எடுக்கிறேன், பார்க்குறேன். திரும்ப அந்த 3 வந்து அந்த கூடையில வந்து ரீப்ளேஸ் பண்றேன். திரும்ப வந்து ஒரு 3 பந்து எடுக்கிறேன். இப்போ முதல் தடவை எடுக்கக்கூடியது வந்து என்ன பந்தா இருக்கணும், வெள்ளை பந்து. அந்த ஒரு பையில இருந்து இருக்கு. அடுத்தடுத்து 3 பந்துகள் எடுக்கப்படுகிறது. அந்த பையிலிருந்து எடுக்கப்படும் பந்துகள் என்னவா இருக்கணும், வெள்ளை. இரண்டாவது முறை சோப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இதை நம்ம வந்து கணக்கு. இப்ப இதுல வந்து அந்த என்சிஆர் மதிப்பை வந்து பயன்படுத்தி ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 சிவப்பு பந்துகளில் இருந்து 3 சிவப்பு பந்துகளை எத்தனை வழிகளில் எடுக்கலாம், 5C3 வழிகளில் வந்து எடுக்கலாம். So that is equal to 5 factorial divided by 5 minus 3 factorial into 3 factorial. So that is equal to 5 into 4 into 3 factorial. இதில் வந்து நம்ம வந்து 5 minus 3 factorial 2 factorial, அதை வந்து 2 into 1 கொடுத்துருக்கோம், into 3 factorial. ஏன்னா மேலே ஒரு 3 factorial இருக்கு, இது கீழே ஒரு 3 factorial இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்றதுக்கு வசதியா வந்து அது வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த 3 ஃபேக்டோரியலும் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுது. மேல வந்து 5 into 4 இருக்கு, கீழே வந்து 2 இருக்கு. நம்ம அங்கே வந்து அந்த கேன்சலேஷன் கொடுத்தாச்சுன்னா வந்து 4ங்கிறது 2 ஆயிரும். அப்போ 5 into 2 வந்து 10. அடுத்தது வந்து அந்த கூடையில் இருக்கக்கூடிய 8 சிவப்பு பந்துகள்ல இருந்து 3 சிவப்பு பந்துகளை எத்தனை வழிகளில் நம்ம வந்து எடுக்கலாம். அந்த காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன், ஒரு டைம்ல 3 வர மாதிரி 8ல இருந்து 3 காம்பினேஷன் அடங்கிய எத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம், எத்தனை வழிகளில் வந்து எடுக்கலாம். ஸோ அதான் வந்து 8C வழிகளில் வந்து 8C3 வழிகளில் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் equal to 8 factorial divided by 8 minus 3 factorial into 3 factorial. ஸோ தட் இஸ் equal to
8 into 7 into 6 into 5 factorial. ஏன்னா 8ல இருந்து 3 நம்ம கழிக்கும் போது கீழே வந்து 5 factorial வரும். அதை கேன்சல் பண்ற வசதியாட்ட வந்து மேல நம்ம என்ன பிரிச்சுக்கோம் 8 into 7 into 6 ரிமைனிங் 5 to 1 வந்து 5 factorial னுட்டு கொடுத்திருக்கோம். கீழே வந்து 5 factorial into 3 factorial இருக்கு. 3 factorial வந்து 3 into 2 into 1 னுட்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த 5 factorial கேன்சல் ஆயிடுது. மீதி வந்து 3 into 2 அங்கே மேலே வந்து 8 into 7 into 6 இருக்கு. இப்போ 3 into 2 வந்து 6 மேலே ஒரு 6 இருக்கு. ரெண்டு கேன்சல் ஆயிடுது. 8 7s are 56. ஸோ அதே மாதிரி வந்து மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 13C3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 13 factorial divided by 13 minus 3 factorial into 3 factorial, that is equal to 13 plus 13 into 12 into 11 into 10 factorial. இங்க 10 to 1 ங்கிறது divided by 13 minus 3 இது வந்து 10 factorial. ஸோ அதுல வந்து ரிமைனிங் இருக்குல்லையா அந்த 3 factorial 3 into 2 into 1 into கொடுத்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் வந்து இது நம்ம சால்வ் பண்ணும்போது 286. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நிகழ்ச்சிகள் வந்து அந்த இதை பொறுத்தவரை வெள்ளைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் 10 கண்டுபிடிச்சிருக்கோம். சிவப்பு பந்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து 56 கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை வந்து 286. இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A 5C3 divided by 13C3, so that is equal to 10 divided by 286. Probability of B, that is equal to 8C3 divided by 13C3, so that is equal to 56 divided by 286. So probability of A and B, so that is equal to 10 divided by 286 into 56 divided by 286, so that is equal to 560 divided by 81,796. So நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து 560 வந்து 81,796 ஆல் டிவைட் பண்ணும்போது 0.007 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கடந்த வகுப்புல வந்து கூட்டல் தேற்றம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 1-2 ப்ராப்ளம் வந்து இந்த வகுப்புலையும் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து பெருக்கல் விதியும் நமக்கு வந்து பார்த்தாச்சு. இப்போ கூட்டல் விதியும் உங்களுக்கு தெரியும், பெருக்கல் விதியும் வந்து என்னது நிகழ்த்தகனுடைய பெருக்கல் விதியும் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் ஆகிற மாதிரி வந்து ஒரு கூட்டல் விதி பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதில் வந்து கூட்டல் விதியில் வந்து ஒன்றை வந்து விளக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ஜாயிண்ட் செட் ஏரியன் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செட்டில் வந்து A இந்த செட்டில் உள்ள நம்பர் தனியாகவும் B இந்த செட்டில் தனியாகவும் ரெண்டுக்கும் பொதுவான நம்பர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதை டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இப்போ A இன்டர்செக்ஷன் Bங்கிற மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது இரண்டு நிகழ்ச்சி நம்ம இங்கே இப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து இரண்டு நிகழ்ச்சிகளும் ஒரே டைம்ல நிகழ்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒன்றே ஒன்று விளக்கா நிகழ்ச்சி. The events are not mutually exclusive அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து கூட்டல் விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லல வந்து A or B, probability of A or B, so that is equal to probability of A plus probability of B minus probability of A and B. இப்போ A and Bங்கிறது பெருக்கல் விதியாக வந்துடும். அதுக்காக தான் வந்து அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இதை உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே நீங்கள் செத்தியரில் வந்து பார்க்கலாம். செத்தியரில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா n of A union B that is equal to n of A plus n of B minus n of A intersection B அப்படின்ட்டு நம்ம படிப்போம். இங்கே ப்ராபபிலிட்டி தியரியில் அதே கான்செப்ட் தான். இப்போ இது வந்து ஜாயிண்ட் செட்ஸ் இருக்கும்போது, அதாவது இரண்டு செட்லையும் காமனான எலிமெண்ட்ஸ் வரும்போது அதை வந்து ஜாயிண்ட் செட்ஸ்ன்னு சொல்லுவோம் மேத்ஸ்ல. இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒன்றே ஒன்று விளக்கா நிகழ்ச்சிகள். இப்போ அதுக்கு நம்ம வந்து சொல்லியாச்சு இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A or B that is equal to probability of A plus probability of B minus probability of A and B அப்படின்னுட்டு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்.
என்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சீட்டு கட்டில இருந்து நம்ம வந்து ஒரு சீட் எடுக்கிறோம். அதுதான் சேம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக அதே எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சீட்டு கட்டில இருந்து ஒரு சீட்டு எடுக்கிறோம். எடுக்கக்கூடிய வந்து அந்த சீட்டு ராஜா அல்லது டைமண்ட் ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு ஏதாவது. இப்போ இங்க தான் வந்து அந்த காமன் அப்படிங்கிறது, காமன் எலிமெண்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் இங்க வருது. இப்போ ஒரு சீட்டுக்கட்டில் வந்து 4 வெரைட்டிஸ் இருக்கும். அதுல ஒரு வெரைட்டி வந்து டைமண்ட். இப்போ டைமண்ட்ல வந்து 13 சீட் இருக்கும். டைமண்ட் அந்த வெரைட்டில வந்து 13 சீட் இருக்கும். 4 வெரைட்டி 4 × 13 that is equal to 52. மொத்தம் வந்து 52 வந்துடும். இப்போ இந்த டைமண்ட் சீட் வந்து 13 சீட் இருக்கு இல்லையா, இந்த 13 சீட்ல வந்து ஒரு சீட் வந்து ராஜா. இப்போ நம்ம அதுதான் அந்த ராஜா அல்லது டைமண்ட் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ எடுக்கக்கூடிய சீட் வந்து ராஜாவாகவும் இருக்கலாம், இல்லை டைமண்டாகவும் வந்துடலாம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் காமனாக இருக்கு. ஒன்றே வந்து விளக்கா நிகழ்ச்சி. விளக்கும் நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வது மற்றொரு நிகழ்ச்சி நிகழ்வதை வந்து விளக்கும் தவிர்க்கும். இங்கே அப்படி இல்லை. ஒரு நிகழ்ச்சி வந்து 2 நிகழ்ச்சிகள் வந்து ஒரே டைம்ல வந்து சைமல்டேனியஸா வந்து அக்கர் ஆகுறது தான் வந்து நம்ம இங்க வந்து விளக்கா நிகழ்ச்சி ரெண்டும் சேர்ந்து வர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, இந்த ஏங்கிறத ராஜா அப்படின்னு வச்சுக்கோம், பிங்கிறத டைமண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்து ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 4/52. 4 ராஜா இருக்கும். சாதாரண நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை 52 சீட்டுகள் இருக்கும். அது வந்து மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 4/52 ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அடுத்தது பிங்கிறது நம்ம வந்து டைமண்ட் அப்படின்னு சொன்னோம். பிங்க கூடியது வந்து அந்த ஈவெண்ட் வந்து மேலே டைமண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ மொத்த டைமண்ட்ஸ் கார்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 13 இருக்கும், 13. இப்போ இங்க வந்து சாதகமான நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து 13. மேற்கனவே பார்த்தா மொத்த சீட்டுகள் மொத்த எண்ணிக்கை 52. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தட் இஸ் ஈக்குவல் டு 13/52. இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இப்போ இங்கே வந்து இது பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 4/52 plus probability of B 13/52 minus 4/52 into A and B na பெருக்கல். இல்லையா? அப்போ வந்து 4/52 into 13/52. ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கூட்ட வேண்டிய ரெண்டையும் கூட்டும்போது 4/52 13/52 வந்து ஆட் பண்ணாச்சுன்னா 17/52 வருது. அதுல இருந்து எதை மைனஸ் பண்றோம், இந்த ரெண்டையும் வந்து பெருக்கும்போது 4 × 13 52 52 × 52 2704. இப்போ இதை வந்து இதுல இருந்து இதை வந்து கழிக்கிறோம். ஸோ கழிச்சு நம்ம இது பண்ணும்போது 17/52 அதனுடைய வேல்யூ வந்து 0.33 வருது. மைனஸ் 52 2704 டிவைட் பண்ணும்போது 0.02 வருது. அதுலேருந்து இதை கழிக்கும் போது 0.31 வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிகழ்தகவுல வந்து கூட்டல் விதி பெருக்கல் விதி எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், எப்படி வந்து கணிக்கலாம், இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிரீஃபா உங்களுக்கு வந்து உங்க சிலபஸ்க்கு வந்து உள்ள அடிப்படையில் சிலபஸுக்கு வந்து பயனுள்ள வகையில் அதை வந்து கவர் பண்ணக்கூடிய வகையில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வகுப்புல வந்து இதே ப்ராபபிலிட்டியா நம்ம அடுத்த வகுப்புலையும் நம்ம தொடர்றோம். ஸோ அதை இதை வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, நிபந்தனைக்கு உட்பட்ட நிகழ்தகவு அப்படின்னா என்னங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். எல்லாரும் வீட்டில் வந்து தனியா இருங்க, சேஃபா இருங்க, எங்கேயுமே வந்து தேவையில்லாம வந்து வெளியே வராம அரசு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு வீட்டிலே இருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்.